விழுப்புரம் மாவட்டம் வி சாத்தனூர் பகுதியில் வெள்ளத்தில் ஏராளமான கால்நடைகள் உயிரிழந்திருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காமராஜிடம் கேட்கலாம். காமராஜ், வி சாத்தனூர் பகுதி எவ்வளவு மோசமான நிலையில இருக்கிறது, மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத தொடர்ந்து 2-3 நாட்களாக நம்ம பார்த்து வருகிறோம். எவ்வளவு கால்நடைகளை அங்கு இருக்கக்கூடிய மக்கள் இழந்திருக்கிறார்கள், அவர்கள் எது போன்ற வேதனைகளை எல்லாம் தெரிவிக்கிறாங்க? விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையில் இருக்கக்கூடிய 405 பொதுப்பணித்துறைகளில் இருக்கக்கூடிய ஏரிகள் முழுமையாக நிரம்பி இருக்கிறது. அதில் 174 ஏரிகள் உடைந்திருக்கிறது. இந்த ஏரிகள் உடைந்ததுனால பல்வேறு இடங்களில் மழைநீர் வீடுகளுக்குள்ளேயும் விலங்கினங்களுக்கும் புகுந்து பாதிப்பினை ஏற்படுத்தியிருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா தற்போது வி சாத்தனூர் பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாத்தனூர் அணை, சாத்தனூர் ஏரி மற்றும் தும்பூர் ஏரி ஆகியவர்களுடைய உடைப்பு ஏற்பட்டு இங்க இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய வீடுகளை முழுமையாக சூழ்ந்து பாதிப்பினை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஐயனார் என்பவருடைய வீட்டுக்குள்ள இந்த மழைநீர் புகுந்தனால இவங்க முக்கியமாக இந்த பகுதி, அதாவது விவசாய பகுதி, ஆடுகளை வளர்ப்பது, மாடுகளை வளர்ப்பது என்ற பணிகள்லாம் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு முக்கிய ஆதாரமாகவே இந்த கால்நடைகளை வளர்ப்பது தான். அவர்கள் இந்த பகுதிகளை ஆடுகள் மழைநீர் அதிக அளவு வந்தனால ஆடுகளை மீட்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு மழைநீர்ல முழுமையாக மூழ்கி உயிரிழந்திருக்கிறது. அந்த ஆடுகள் இந்த ஒரு வீட்டில் மட்டுமே இந்த ஆடு வளர்ப்பவரிடம் ஒரு 60 ஆடு, இதே பகுதியில் இன்னும் வேறு ஒரு இடத்துல விட அவருக்கு ஒரு 60 ஆடுகள் என மொத்தமாக 150 ஆடுகள் உயிரிழந்திருக்கிறது. 10 பசுமாடுகள் இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கு. முழுமையாக இந்த வி சாத்தனூர் பகுதி இந்த சாத்தனூர் ஏரி உடைப்பினால முழுமையாக பாதிப்பு ஏற்பட்டு இந்த பகுதி மக்கள் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. வீடுகளில் இருக்கக்கூடிய புத்தகங்கள், அது மட்டும் இல்லாமல் பத்திரங்கள் எல்லாமே நனைஞ்சி நீரோடு நீராக அடித்து செல்லப்பட்டிருக்குது. மாடுகளுமே தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட சூழல் இருக்குது. நம்ம இந்த ஆடுகளை இழந்த நம்மளுடைய அந்த ஐயனார் இருக்கிற கேட்போம், ஐயா அந்த ஊர்ல எந்த அளவுக்கு மழைநீர் வந்தது, எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குது, எவ்வளவு ஆடுகள் இறந்துருக்காங்க? ஒன்றரை ஆளு மேலே தண்ணி, 1.5 ஆள் மட்டத்துக்கு மேலே தண்ணி வந்துடுது. நான் ஆட்டோ கொண்டாந்து உள்ளே விட்டுட்டு சரி நம்ம கொஞ்சம் தானே வருதுன்னு சொல்லிட்டு நம்பி இருக்கும்போது உடனே என்ன பண்ணிச்சு, ஒரு ஆடு வெளியே வந்த ஆட்டை தூக்கின்னு போய் மெத்த மேலே விட்டேன். மீறி என்னால் தப்ப முடியல. நான் உள்ளேயும் போக முடியல, வெளியும் போக முடியல. நான் தப்பி ஓடிட்டேன். 2 ஆள் உயரத்துக்கு தண்ணி வந்தது. நீர் மட்டம் தான் இருக்குங்க வீட்டில். என்னால் சமாளிக்க முடியல. வீடு கவிழ்ந்து போச்சு. இருக்கிற பொருள், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு எதுவுமே இல்லை. எல்லாம் போட்டு துணிமணி இல்லை, கட்ட துணி கூட இல்லாத இருக்கிறா. இப்போ பக்கத்தில் ஒருத்தர் ஒரு வேஸ்ட் கொடுத்தாங்க, போட்டு இவ்வளவோ வாரி போட்டு எப்போ பெய்தாங்க. வேற ஒன்றும் சொத்து பத்து இல்லை, நீர்நிலம் இல்லை. இதை வச்சு தானே புழைக்கணும். 3 பிள்ளைங்கள போடுறேன். வீடு இப்போ சுத்தமாக கவுந்து போச்சு. படுக்கை இடம் இல்லை, இப்போ உட்கார சூழ்நிலை இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறேன். 60 உருப்படி வச்சுன்னு காமி இதை போயிடுச்சு. எனக்கு எதை பார்த்து நீங்கள் நிதி வழங்கினா எனக்கு போதும். அகராதிக்கெல்லாம் சொல்ல வரல. இருக்கிறத என்னைக்கு கூட என்னைக்குங்க, என்னைக்குன்னு அதுக்கு தகுந்த ஊதியம் எனக்கு கொடுங்க. கடவுள் இதே சொல்கிறேன். எனக்கு அது மறைச்சி சொல்லணும் அவசியம் இல்லை. என்னால் உயிர் தப்பி போக முடியல. ஆட்டை காப்பாற்ற பண்ணால் நான் செத்து இருக்கணும். நான் இப்போ எங்கே போகிறது, சரி ஆண்டை விட்ட வழின்ற விட்டுட்டு போயிட்டேன். அதோட தான் என்னால் முடிஞ்சது. நான் என்னங்க பண்ண முடியும்? இந்த பகுதியில் ஆடுகளை முதியமா இழந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கால்நடை மருத்துவர்கள் இறந்த ஆடுகளை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எவ்வளோ ஆடுகள் பாதிக்கப்பட்டிருக்கோ அதற்கான முகாம்கள் அமைக்கப்பட்ட நடவடிக்கை மேற்கொள்ளிருக்காங்க. தமிழோட கால்நடை அதிகாரி எந்த நடக்கும் அம்மா, இந்த வி சாத்தனூர் பகுதியில் எவ்வளோ ஆடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த கால்நடை முகாம் எத்தனை அமைக்கப்பட்டிருக்கு? சார் வணக்கம் சார். இந்த வி சாத்தனூர் கிராமத்தில் சார் 98 செம்மறி ஆடும், 98 வெள்ளாடும், 42 செம்மறி ஆடும் சார் இப்போ டெத் ஆயிருக்குதுங்க சார். இதுலேருந்து ரெக்கவர் பண்ணி போட்டிருக்கிறோம் சார். போஸ்ட்மார்ட்டம் எங்கள் இவங்க கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் 5 மெம்பர்ஸ், 5 டாக்டர்ஸ் மொபிலைஸ் பண்ணியிருக்கேன். 5 டீம்ஸ் இங்கே நான் மொபிலைஸ் பண்ணியிருக்கேங்க சார். அடுத்தது பாதிக்கப்பட்டது இது நாம ரெக்கவர் பண்ணதுங்க சார். இதை தவிர்த்து அடிச்சிட்டு போனது என்பது இருக்குது இல்லைங்க சார். அடிச்சிட்டு போனதுன்றது பார்த்தோன்னா 40 செம்மறி ஆடு, 10 வெள்ளாடு அடிச்சிட்டு போயிருக்குன்னு இப்பத்தி வரைக்கும் சொல்லியிருக்காங்க சார். அடுத்தது நம்ம இந்த இது அதை தவிர்த்து பசுமாடு நமக்கு 2 பசுமாடு சார். அடுத்தது அந்த 2த்துக்குமே நாம போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சிட்டோம் சார். ஒரு பன்னி ஒரு இது போயிருக்குங்க சார். 20 தண்ணியில போயிட்டுதுங்க சார்.
இப்போ இதுக்கெல்லாம் வந்துட்டு இழப்பீடு வந்துட்டு கொடுத்துருக்காங்க சார். ஒரு 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 மாட்டுக்கு வந்துட்டு நாம வந்துட்டு 37,500 ரூபாய் இழப்பீடு என்று, அடுத்து வந்து இந்த ஆடுகளுக்கெல்லாம் வந்துட்டு நமக்கு 4,000 ரூபாய் வந்துட்டு ஒரு ஆட்டுக்கு இழப்பீடு என்று. இது வந்துட்டு இன்னைக்கு நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் கண்டக்ட் பண்ணிட்டோம். ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இன்னைக்கே கொடுத்துடுவோம் சார். இவருக்கு இழப்பீடு வந்துட்டு உடனடியாக கிடைக்கிறதுக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுவோம் சார். டெய்லி மழையினால பாதிக்கப்பட்ட ஆடுகள், மீட்கப்பட்டிருக்கிற மாடுகளுக்கு முகாம்கள் எத்தனை முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க வந்தாருங்க? பொதுவாகவே இந்த மாவட்டத்தில் எல்லா கால்நடை மருந்தகத்திலையுமே சார் கால்நடை காலையில் வந்துட்டு முகாம் போக சொல்லியிருக்கோம் சார். இப்போ மழையும் நின்று போயிடுச்சு, இதுவாக இருக்கு சார். காலையில் டாக்டர்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு டீம் அவங்கவுங்க ஒரு டீம் வச்சிருக்கிறோம் சார். அந்த டீம் படி வந்துட்டு டாக்டர் தலைமையில் வந்துட்டு முகாம் வந்துட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க சார். இப்பயும் அட் ப்ரெசன்ட் நடத்திட்டு தான் சார் இருக்கிறாங்க. நேற்றைய விஷயம் வரைக்கும் வந்துட்டு நேற்று அப்பதான் ஸ்டார்ட் பண்ணதுன்றதால ஒரு 16 வந்துட்டு நேற்றுக்கு வரும் திண்டிவனம் டிவிஷன் இது பண்ணோம் சார். இப்பெல்லாம் அது நிறைஞ்சதுனால இன்னைக்கு வந்துட்டு எல்லாத்துலயுமே நடந்துட்டு இருக்குங்க சார். அதாவது இந்த விழுப்புரம் வி சாத்தனூர் பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கால்நடைகள், ஆடுகள் வந்து அதிக அளவில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குது. இந்த மழையினுடைய ஓரமுகம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நம்ம இந்த காட்சிகள் மூலமாக பார்க்கப்படுகிறது. கால்நடைகள் உயிரிழப்புக்காக அந்த நிவாரண உதவி இன்றே வழங்கப்படும் அப்படின்னு அந்த அதிகாரி சொல்லியிருந்தாலும் கூட ஒரு கையறு நிலையில் வாழ்வாதாரமாக விளங்கிய வாயிலா ஜீவன்களை விட்டு பதறி ஓட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன் அப்படின்னு அந்த நபர் சொல்லும் போது நிச்சயமாக வேதனையாக இருக்கிறது. உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி காமராஜ். பார்க்கலாம், அரசனுடைய கவனத்திற்கும் நாம் செய்தியை எடுத்து சென்றிருக்கிறோம். உதவி கிடைக்கும் என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நன்றி காமராஜ், உங்களுடைய விவரங்களுக்கு.